ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சிறகடி காசு சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். சிறுதேனி கார் வாங்கினா மீனா அவனுக்கு டிரைவராக வருவான்னு நக்கலாக விஜயா சொல்கிறாங்க. ஆன்ட்டி, டிரைவிங் கற்றுக்கிட்டா டிரைவராக மட்டும்தான் இருக்கணுமா? ஓனராகவும் இருக்கலாம். ஆக்சுவலி இப்போ மீனாவும் இந்த டிரைவிங் ஸ்கூலில் ஒன் ஆஃப் த ஓனர் தான்ட்டு சுருதி சொன்னதும் பலகுரல், நான் சொல்ல நினச்சதை நீ சொல்லிட்டேன்னு முத்து சுருதியை பாராட்டிட்டு மீனாவுக்கு டிரைவிங் சொல்லித்தர கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்து முத்துவோடைய அப்பாவை பார்க்க அவர் ஃப்ரெண்டு பரசு வராரு. வந்ததும் அவன் என் மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு அழ, என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தோட அப்பா கேட்குறாரு. லெட்டரை எழுதி வச்சுட்டு என் ரெண்டாவது பொண்ணு ஓடி போயிட்டான்ட்டு சொல்கிறாரு. விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு ஒரு பையனை விரும்பியிருக்கா. அப்பா மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினதுமே பயந்துக்கிட்டு தன்னுடைய லவரை கூட்டிகிட்டு ஓடிட்டான். அதான் மனுஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்தோட அப்பாவை பார்க்க வந்திருக்காரு. மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எப்படியும் உங்கள் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு. மீனாவும் நானும் வரேன்ட்டு அவர் கூட போகிறாங்க. நேராக அந்த பொண்ணு வேலை பார்த்த மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்கா. அவள் பரசோட மகளுடைய ஃப்ரெண்டு தான். மெல்ல மீனாவும் முத்துவும் மிரட்டி அந்த பொண்ணு பற்றிய விஷயத்த கறந்துடுறாங்க. அதே டைம் பரசு பொண்ணுடைய லவர் வீட்லேயும் இதே பிரச்சனை. நம்ம கறிக்கடை மணி தான் அந்த லவர் பாயோடைய மாமா. விஷயம் என்னென்னா, அந்த பையன் லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணை தான் கட்டிப்பேன்னு சொல்லியிருக்கான். அம்மா சரின்னு சொல்ல, அப்பா நமக்கு அதெல்லாம் சரிப்பட்ட வராதுன்னு சொல்ல, லவர் பாய் பொண்ணோட எஸ் ஆயிட்டான். முதல்லையே என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நான் எப்படி பையனை கூட்டிகிட்டு வந்துடுறேன், அந்த பொண்ணையே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு சொல்கிறாரு கறிக்கடை மணி. அடுத்து பரசு பொண்டாட்டியை சத்தம் போட்டுட்ருக்காரு. அவள் லவ் பண்ணது உனக்கு தெரியும் தானே, அதை என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் போயிருக்குமான்னு கேட்குறாரு. அந்த அம்மா ஒவ்வொன்று ஒரே அழுகையாக அழுதுட்டு கிடக்கு.